வடக்கு கிழக்கு தேசிய மக்கள் சக்தியே, தேசிய மக்கள் சக்தியே, தேசிய மக்கள் தையிட்டி விகாரை தொடர்பில் சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மா சக்திவேல் குறித்த விகாரையின் விகாராதிபதியுடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்த முற்பட்ட போது அம்முயற்சி தோல்வியில் முடிவடைந்தது. போயா தினமான இன்றைய தினம் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை தையிட்டி பகுதியில் அமைந்துள்ள திஸ்ஸ விகாரைக்கு அருகாமையில் வழக்கம் போன்று சட்டவிரோத விகாரையை அகற்றுமாறு கோரி போராட்டம் இடம்பெற்றது. சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மா சக்திவேல், பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன், தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா உட்பட பல பொதுமக்களும் இப்போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் விகாராதிபதியுடன் அருட்தந்தை மா சக்திவேல் பேசுவதற்கான அனுமதியை குறித்த விகாரையின் வாயிலில் நின்றிருந்த காவல்துறை அதிகாரிகளிடம் கோரியிருந்தார். இருந்தபோதிலும் குறித்த முயற்சி தோல்வியில் முடிவடைந்தது. இதனை அடுத்து அதிருப்திக்குள்ளான போராட்டக்காரர்கள் மீண்டும் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.